வணக்கம் உறவுகளை, நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணம் பெருத்துறையில் இருக்கிற மந்தியை சிலையடி சந்திக்கு பக்கத்தில் இருக்கிற, அதாவது சிலையடியிலேருந்து 25 மீட்டர் தூரத்தில் இருக்கிற ஊர்கோழி விற்கிற கடையைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாங்க நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன மாதிரியான கோழிகள் இங்கே விற்கணும், என்னென்ன விலையில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ரக கோழியிலேருந்து பெரிய சேவல்லேருந்து பேட்டுக்கோழியிலேருந்து எல்லாமே மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட கோழிகள் நினைக்கிறேன். அப்படியான கோழிகள் இங்கே விற்பனை செய்யப்படுது. பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாருமே கால்கள் கட்டப்பட்ட நிலையில் கோழிகளை கட்டி போட்டு அங்கங்கே போட்டிருக்கிறார்கள். முதலாவது பார்த்து சொன்னால் இந்த விராத்து கோழி குஞ்சுகள் பார்த்திங்க சொன்னால் 900 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறதுக்காக அந்த அண்ணா வைத்திருக்கிறார். இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் வெள்ளை கலரில் ஒரு சோனாத்தி வகை கோழி ஒன்று பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு வெள்ளை கலர் சேவல் ஒன்று விற்பனைக்கு நிற்கிது. கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்கு மேற்பட்ட விலையாக வருமென்று நான் நினைக்கிறேன். வாங்க அங்கால போய் நிறைய கோழிகள் நிற்கிது, அங்கால போய் நாங்கள் விலைகளை கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் பேட்டுக்கோழி, சோனாத்தி கோழி, வெள்ளடியன் கோழி, சேவல்னு சொல்லி நிறைய வகையான கோழிகள் இருக்குது. எல்லாமே ஊர்கோழி இனம். இறைச்சிக்கு ஊர்கோழி தான் அந்த காலத்திலே நாங்கள் பாவிக்கிறது. இப்போ எல்லாருமே பிராய்லர் கோழியில் இறங்கியாச்சு. பிராய்லர் கோழியிலிருந்து திருப்பவும் மக்கள் அது ஊர்கோழிக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்களும் இருக்கணும். இல்லை பிராய்லர் கோழியை நாங்கள் சாப்பிட மாட்டோம், ஊர்கோழி தான் சாப்பிடுவோம்னு சொல்லி சாப்பிட்றாக்களும் இருக்கணும். வாங்க நாங்கள் அந்நாட்டை போய் கதைச்சு மிச்சம் என்ன மாதிரி விலையலன்னு தெரிஞ்சு கொள்வோம். இந்த ஐட்டம் 3500. இதான் 3500. அண்ணா இதுக்குள்ள நல்ல வெயிட்டான கோழி எது? இதுகள் இருக்குன்னா இதுகள் என்றால் 4000 வரும், இது 3000. இந்த ஜோல்னா 4000 வரும். 3 கிலோ சொல்லுங்க, தொட்டு காட்டி சொல்லுங்க விலையில. இந்த ஜோவை 2 பின்னா இது ஒரு 4000 வரும். இது ரெண்டா ஒரு 3500 ரூபாய். ஒண்ணுக்கு 2-3 மாசம் குஞ்சுகள், அது ரெண்டா ஒரு 1100 ரூபாய் தரலாம். இது என்னென்ன கிழமையில நடக்குது? இது புதனும் சனி. புதனும் சனி. நான் நிறைய நாள் திரும்பி போயிருக்கேன். தெரியாது எந்த இடம் இது என்ன மந்திய சிலையடி சந்திக்கு பக்கத்துல, சாரியடி மந்திய சிலையடிக்கு பக்கத்துல. இது என்ன கால்நடை கூட்டுறவு சங்க, இதுதான் இந்த சந்தை. கால்நடை கூட்டுறவு சங்கத்தின் பதிவோட தான் இது சந்தை நடக்கும். நல்ல மேய்ச்சல் கோழிகள் நிற்குது, கலப்பின கோழிகள் நிற்குது, எல்லாம் எடுக்கலாம். வாத்து, தாரா, மற்றது கினி கோழிகள், வெள்ளடியன், ஊர்கோழியில எல்லா சைஸ்லயும் எடுக்கலாம். வளர்ப்பு என்ன வேணுமானாலும் ஆடுகளுக்கும் தொடர்பு கொள்ள, ஆடு வேண்டாலும் தொடர்பு கொள்ளலாம். இந்தியால வாத்து நிற்குது, வாத்து வாத்து யாழ்ப்பாணத்துல இருக்குது. ஆமா அங்கோடு என்ன விலையம்மா? 6000 அந்த வெள்ளையும் கருப்பு. இது கொஞ்சம் வெள்ளையும் இந்த கருப்பும் சேர்த்து 6000 ரூபாய். தனியேண்டா 3000 இல்லாட்டி அளவு தனியேண்டா 2500, இது 3000. இது சின்ன வாத்து இறைச்சி வேணுமா, கோழி இறைச்சி வேணுமா, ஊர்கோழி என்னென்னு சொன்னாலும் நீங்கள் மந்திகை சிலையடி சந்திக்கு வந்தீங்கன்னு சொன்னால் குறைஞ்ச விலையில் தரமான இறைச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் புதன்கிழமையும் இங்கே
நீங்கள் தொகையாகவும் எடுத்துக்கொள்ளலாம், மொத்தமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், சில்லறையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். வந்து நீங்கள் நேரடியாக பார்த்து கோழிகளை பார்த்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். சாவலை மட்டும் 2500 பார்க்கல படியாதான் இருக்கு. நல்ல அழகோ தனி இது கோயில் தேவைக்கு வருகிறோம். தனி வெள்ளை அந்த நல்ல வெள்ளை சுத்த வெள்ளையெல்லாம் இது பார்க்க ஊத்த இல்லை, சுத்த வெள்ளை நீட்டாக இருக்கு. 2500. ஆமாம்மா. ராத்த குஞ்சு குஞ்சு இது என்னன்னா சோடியே 150 ரூபா, 1500 ரூபா வரும். 1.5 மாசம் குஞ்சு சோடி 1500 ரூபா வரும். அச்சா தொட்டு கோழி இப்போ ஒரு போட்டு கோழி நிற்கிறோம்மா. உங்கள் கோழி வைக்க 2200 ரூபா வரும். நாங்கள் 2100 பண்ணாலும் கொடுப்போம். முட்டை முட்டை தொடங்கி 3.5 மாசம் 10 கோழி எடுத்து அவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுப்போம். 2050 ரூபா அப்படி கொடுப்போம். மொத்தமாக எடுக்கிறாங்க. டிஸ்கவுண்ட். நீங்கள் எந்த இடத்துல வந்து நாங்கள் மருதங்கள் டெய்லி புதனும் சனியும் பாருது. உங்களுக்கு இங்கே டாக்ஸிகளும் கட்டணும். சாவலுக்கு 70 ரூபா, பேட்டு கோழிக்கு 50 ரூபா, சின்ன குஞ்சுகளுக்கு 30 ரூபா கொடுக்குறோம். இந்த மாதிரி வியாபாரம் எப்படி போகுது? பரவாயில்ல, அளவுக்கு போட்டிகள் இருந்தால் கொடுக்கலாம். சந்தைக்கு எல்லாம் கூடுதலாக வர நேரங்களில் விற்று முடிச்சு கோயில் வேண்டியெல்லாம் வந்தால் சாவல்கள் தேடி வருகிறாங்க. கோயில் வந்தால் சாப்பாட்டை தேடியதுக்காக வருகிறது. எல்லாம் இருக்குன்னா ஒரு கோயில் தனி வெள்ளை கோழி. அது எப்படி தனி வெள்ளைன்றது பால் வெள்ளை இது இந்த கலர் டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குல்ல, இந்த வெள்ளைக்கும் அந்த வெள்ளைக்கும் டிஃப்ரெண்ட். வெள்ளைக்கும் அந்த வெள்ளை இது சுத்த வெள்ளை. இது வந்து தரமான ஊர்கோழியை பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் மந்திய சிலையடி சந்தைக்கு பக்கத்துலேயே ஒரு 25 மீட்டர்லேயே புதன்கிழமையும் பார்த்தீங்கன்னா புதனும் சனியும் விற்பனை நடக்கும். காலமே 8 மணிக்கு, காலையில் 5:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 5:30லேருந்து 12:30 1 மணி வரை. 5:30லேருந்து மத்தியானம் 1 மணி மட்டும் நிற்கும். காலை அவுட்டுட்டர் ஓட இந்த பக்கத்து தம்பி ஓகே நன்றி. இது என்ன அம்மாக்கா? என்ன விலை? இதில் பெரிய இனமே இதுதான் சரி. இதான் நான் பெரிய இது தேவையில்ல. அது என்ன ஒரு தூக்கட்டா? இது 3000 ரூபாயா? தேவை லைட்டாக தான் இருக்குது. ஓகே வேற ஒரு தூக்கிப்பா. வேற 2000 கட்ட இனம் அதை வட்டி வளர்க்கலாம். இது இறைச்சிக்கு விட வளர்க்குறது கூட விரும்புது. வடிவானது எந்த நாடு இது? எந்த தெரியாது. சரி, எல்லா இனத்துலையும் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வெயிட்டான கோழிகள். இங்கே இந்த இடத்துல இருக்கிறதே நல்ல வெயிட்டான கோழிகள். அண்ணா இது என்ன விலை? ஒரு 4500 ரூபா வரும். 4500 ரூபா. 4000 ரூபா போடலாம். இப்போ பிராய்லர் கோழி தான் எல்லாரும் சாப்பிட்ற வலிக்கிட்டாங்களே. இது ஊர்கோழி ஊர்கோழி வாங்குற ஆக்கள் இருக்குதா? இப்போ கூட இப்படி உயிரிடம் 3 கிலோ நிக்குது. உரிச்சா 200-300 இறைச்சி வருங்க. திருப்பி சொல்லுங்க. இது வந்தப்போ உயிரிடம் 3 கிலோவுக்கு மேல நிக்குது. அப்போ ஒரு 700 கிராம் களைஞ்சின்னு சொன்னா உங்களுக்கு 200-300 இறைச்சியா வரும். உங்களுக்கு 4000 ரூபா போடலாம். சில 400 ரூபாய் வாங்கினா அப்படி முட்டலாம் சப்பையெல்லாம் இல்ல இல்ல அது காலில் வந்தப்போ இந்த இது கொஞ்சம் முத்தல்லாம் 1 வருஷத்துக்கு மேற்பட்ட சேவல்ல இது கொஞ்சம் முத்தலா தான் இருக்கு. மற்றது நல்ல பதமான இப்படி வரும். இந்த முள் இல்லாது இங்க வரும். இதுதான் அந்த பதமான கோழி. அது வேறு 6 மாசம் அதுகள் எல்லாம் அப்படித்தான் முள் இல்ல. இதுகள் எல்லாம் ஒரு 3000 ரூபா வரும்.
அந்த தரலாம். ஓகே ஓகே நன்றியா. நன்றி. நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சோனாத்தி, நல்ல வெள்ளை கலர் சோனாத்தி ஒன்று நிற்கிறான். முள்ள பாப்போம். இது கொஞ்சம் பெரிய முள்ளு தான். முள்ளோட நிற்குது. கொஞ்சம் முட்டெல்லாம் நான் பார்த்து முள்ளை பார்த்து வாங்கினேன். ஆள் கொஞ்சம் பெரிய முள்ளு தான். அதை பார்த்து வாங்கினீங்கன்னா சரி. இது இந்த பூவை பாருங்க. என்ன விலை சோனாத்தி? 5500 இது இப்போ நீங்கள் போட்டது 5000. ஓகே, இதோட நாங்கள் முடிச்சு கொள்வோம். நிறைய பேர் வந்து கோழியல் ஊர்கோழியல் சனிக்கிழமையில வந்து வாங்கி கொண்டு போகிறத பார்க்க இருக்கு. சனி மட்டும் இல்லை, செவ்வாய்க்கு புதன்கிழமையும் நடக்குது. ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. எங்களோட சேனலில் இப்போ தான் முதல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. இதை மாதிரி பிரியோசனமான காரணிகளோட மீண்டும் சந்திக்கிறேன்.